வாசலே வச்சிருக்கீங்க வெயிட்ல மியூசிக்னு சொன்னா செம்ம அடின்னு எனக்கு அடியில தான் ஆரம்பிச்சு அடினா இங்க வந்து நம்ம இசைத்துறையில கலந்து ஒரு நம்ம ஒரு எப்படி சொல்றது பங்கேற்கலாம்னு சொல்லிட்டு பட் வந்ததுக்கு அப்புறம் தெரியுது அந்த அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. யாரும் சிவப்பு கம்பளம் போட்டு தர மாட்டாங்க. நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து மியூசிக் டைரக்டர்ஸ்லேருந்து வரும் என்ன கலைஞராக நம்ம கூடுற இடம் வந்து அந்த கூடாரம் தான். ஒரு டீ கடையில தான் அங்கேயே ஆரம்பிச்சு இப்படி ட்ரை பண்ணிட்டோம். இது வந்து ஏத்துக்கலையே இப்படி அது நமக்கு நாமே கேள்வி கேட்டு ஒரு 2 நாள் தூங்காம இருக்கும். மியூசியன்ஸ் இருக்கும்போது பெரிய ஒரு எப்படி சொல்றது தடைக்கல்லா இருக்கிறது வந்து மார்க்கெட். ஒரு விஷயத்தை நீங்க உருவாக்கிடலாம், அது கொண்டு சேர்க்கறது கூவி வைக்கணும்ல. அந்த கூவி வைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் நீங்க ஒரு இல்லை வருத்தம் சொல்றத விட எவ்வளோ பெரிய ஸ்டார்ல ஆர்டிஸ்ட்ல அவரு அது நம்ம ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. வந்துடுவாரு நிச்சயம். நாங்களா ஆர்மில முடிச்சுட்டு வந்தாச்சு அப்படின்னா இங்கே இந்தியன் ஆர்மினா எல்லாம் போவாங்க. ஒரு மாதிரி அது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கெல்லாம் எப்படி இருக்கும், எதுக்காக அங்க போகணும்? சொல்ல முடியாது உங்ககிட்ட. நான் என்ன சொல்ல முடியும்? சொல்ல முடியாதா? சொல்லக்கூடாதா? ராணுவ ரகசியமாச்சு, அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? ஹலோ, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சு. உங்க அஜய் பொற்கோ வந்தாச்சு. நம்ம கூட இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் தான். ஒரு படம் பாடலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பேக்ரவுண்டோட அந்த மியூசிக் இருக்கு, பிஜிஎம் இருந்தது, சாங் சூப்பராக இருந்தது, அதுதாங்க படமே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். டேரக்டர்ஸ் ஒரு பக்கம் கதை தான் படம் அப்படின்னு சொல்லுவாங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் என்னோட மியூசிக் சேர்ந்தது தான் படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கலந்தது தான் படம் அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாச்சரன் தான் இருக்காரு. இவர் வந்து சிவப்பு எனக்கு பிடிக்கும்னு ஆரம்பிச்சு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்ற அடுத்த படத்துல இருந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு எண்டே கிடையாதுல இருந்தும் இப்போ அஞ்சாமை படமும் பண்ணியிருக்காரு. வித்தார்த் அண்ட் தென் வாணிபோஜனோட லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆச்சு அந்த படம். அதோட மியூசிக் டைரக்டர் கிட்ட தான் பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி போகுது உங்களோட இந்த இசை பயணங்கள்? இசை பயணம் சுமூகமா தான் போயிட்டு இருக்கு. ஓகே, முதல்ல அஞ்சாமை கண்டிப்பா பேசி ஆகணும். அது வந்து ஒரு மாதிரி ஒரு நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே ஒரு கிராமத்துல ஒரு ஃபேமிலி ஓரியன்டா, ஒரு அம்மா அப்பாவோட அஃபெக்ஷன் அண்ட் தென் ஒரு ட்ரெயின் டிராவல் இப்படி போன படம் அப்படியே செகண்ட் ஹாஃப்ல ரிவர்ஸா ஒரு கோட் சீன்ஸ் அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சு எடுத்தாங்க. எவ்வளவு சேலஞ்சா இருந்தது இந்த படம் பண்ண? ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்டர் என்வாயர்மெண்ட் இருந்தது. அதுல வந்து ஒர்க் பண்ணும்போது அது ஃபேமிலி அன்யோன்யமா இருக்கிற அந்த சமாச்சாரம் இருக்கும். அதுக்கான ஸ்கோப் நிறைய இருந்தது. நல்ல ஒரு லைட்டா இருந்தது. அதே சமயத்துல கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் விஷயங்கள் நிறைய இருந்தது. அந்த ஜேர்னி இருக்கும், ட்ரெயின் ஜேர்னி இருக்கும், இப்போ பயணம் இருக்கும்போது அது வேற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் முழுக்க வந்து நம்ம வந்து அது முழுக்க கோர்ட் ரூம் இருக்கிறதால அந்த இன்டென்சிட்டி வசனத்துக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து இசை கொண்டு வருது, கோர்ப்பு கொண்டு வருது, கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருந்தது. ஓகே. இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது எப்பவுமே வந்து எல்லாத்துலேயுமே ஒரு ஹாப்பியான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி ஒரு பயம் கலந்த ஒரு அழுகை எமோஷன் இந்த மாதிரிலாம் வரும். ஒரு படமா ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணும்போது இந்த 2 சேலஞ்சையும் முதல்ல எப்படி மைண்ட் செட்ல எடுத்துப்பீங்க? உண்மையிலே பாத்தீங்கன்னா படத்துல வந்து இருந்த ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல உறுதுணையா இருந்தது. அதை பார்க்கும்போது நமக்கு இன்ஸ்பிரேஷன் வந்துடும். அதனால நமக்கு தெரிஞ்சிடும் எந்த கோணத்துல போகணும்னு, அதை எதிர்கொள்ளணும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வகையில சுலபம் தான், அந்த விஷயத்துக்கு சுலபம் தான். ஆர்டிஸ்டோட அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அவங்க கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ் அது வந்து நம்மளை வகைப்படுத்திடுது. இது இப்படி இந்த கோணத்துல போகலாம், இது இந்த கோணத்துல போகலாம். ரொம்ப ஓவர எப்படி சொல்றது மிகைப்படுத்தி காட்ட வேண்டியது இல்லை. எது எப்படி அதை அப்படியே காட்டினாலே போதும். அவங்க வந்து அவ்வளவுதான், அதை நம்ம ஓவர் பவர் பண்ண தேவை அவசியமே கிடையாது. ஓகே, இப்போ ஒரு படம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது டேரக்டர் வந்து ஒரு சில டைம் ஸ்டோரி சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்லே படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஸ்டோரி ஃபுல்லா சொல்லுவாங்க, இதான்ப்பா மூடு, இதுக்கேற்ற மாதிரி நீ மியூசிக் பண்ணிக்கோ, அப்ப நீங்க ரெடி ஆவீங்க. ஒரு சில படங்கள் முடிச்சுட்டு கொண்டு வருவாங்க, இதாங்க என் படம் முடிஞ்சிச்சு, இதுக்கு எது ரொம்ப சேலஞ்சா எடுத்துப்பீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கதை தெரிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்ற படங்கள் வந்து ஒரு வகையில சுலபமா இருக்கும். என்ன சுலபம் என்ன சென்ஸ் எப்படின்னா லைக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷூட்டிங் போற வரைக்கும் நம்ம திமேட்டிக்கல் சில விஷயம் யோசிச்சுட்டு ஒரு ஹோம் ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த தீம் வரும், இந்த ஒரு தீம் வரும்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். படத்தை முழுசா முடிச்சுட்டு வராங்களே, அதை பார்க்கும்போது நம்ம சில ஒரு கட்டுக்கோப்போட ஒர்க் பண்ணணும், சில ஃப்ரேம் ஒர்க்கோட ஒர்க் பண்ணணும். ரெண்டுக்கும் செட் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்கு. அதுக்கான முயற்சி எடுத்து நம்ம பண்ண வேண்டியதுதான். ஓகே. மியூசிக் அதாவது சினிமா அப்படின்னு நம்ம தொட்டாலே வீட்டுல வந்து சம்மடி வாங்குறவங்க இருக்காங்க. இந்த காலத்தை விட்டுருங்க, இந்த காலத்து பசங்க பேரண்ட்ஸே அப்படிதான் இருக்காங்க. ஏய் நீ இந்த சினிமால இதை பண்ற அதை பண்றான்னு ரொம்ப எனர்ஜியா ஊக்குவிக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி எல்லாம் போனோம் அப்படின்னா அது சினிமாவா எட்ரா இத அப்படின்னு சொல்லி அடிக்கிற காலங்கள் உண்டு. அதுலயும் நீங்க மியூசிக்னு சூஸ் பண்ணீங்க. முதல்ல இதை வீட்டுல சொல்லும் போது எப்படி அவங்க ஃபீல் பண்ணாங்க? ஆக்சுவலா நீங்க வாசலே வச்சிருக்கீங்க வெயிட்ல மியூசிக்னு சொன்னா செம்ம அடின்னு எனக்கு அடியில தான் ஆரம்பிச்சு. அடினா அடி கிடையாது,
நான் வந்து ட்ரம்மர். ஸோ ஓ ட்ரம்ஸ் அடியில ஆரம்பிச்சது ஆக்சுவலா. ஓகே ஓகே அதை ஓகே ஊக்குவிச்சது வந்து எங்க அப்பா. ஓ அவர் யாருமே இசையில கிடையாது. அம்மா, அப்பா யாருமே இசையில கிடையாது. ஓகே இப்ப நேச்சுரலா ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை மாதிரி எனக்கு வந்து ட்ரம்ஸ் ஆ ஆ வாசிக்கிறது போறது வருதுன்னு நேச்சுரலாவே இருந்தது. ஓகே அதை ஊக்குவிக்கிறதுக்காக என்னோட ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் ட்ரம் ஸ்டிக்ஸ் எங்க அப்பா செஞ்சு கொடுத்தாரு. ஓ ஓ ஓ ஓ கார்பென்டரி பண்ணி செஞ்சு கொடுத்தாரு ஆக்சுவலா. ஓகே ஓகே ஸோ அதை ஓகே ஊக்குவிச்சு நிறைய பாடல், சினிமா பாடல் கேட்கறது, ஆ ஒரு வீட்டில் இருக்கிற அந்த பாத்திரங்கள், ஆ வாளி ஆ அதாவது பேல்லாம் எடுத்து ஆ போட்டு வாசிக்கிறது, ஆ ஆ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. அதெல்லாம் அவங்க ஓகே தெரிஞ்சு ஏதோ ஒன்று விஷயம் வச்சிருக்கான், ஆ அது எப்படி கரெக்டாக கொண்டு போகணும்னு கொஞ்சம் அதுக்கு வழி வகுத்து கொடுத்தாங்க. ஓகே அதுக்கான ஓகே ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஓகே ஸோ ஓகே எனக்கு அதுல வந்து எதிர்ப்பு ஒன்றும் கிடையாது. எதிர்ப்பு ஒன்றும் கிடையாது. கிடையாது எனக்கு. ஓகே. அங்கருந்து உங்களோட சினிமா பயணம் எப்படி தொடங்குச்சு? அங்கருந்து நீங்க எங்க எந்த கதவு திறந்து நீங்க உள்ள வந்தீங்க? எங்க எங்க தொடர்ந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இங்க இந்த மண்ணிலே தொடரல. ஆக்சுவலா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சிங்கப்பூர் தான். ஓ! 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 பிறந்து வளர்ந்தது சிங்கப்பூர். ஓகே. 3 தலைமுறை ஆக்சுவலா ஆ, என்னோடது. ஆ, ஸோ ஆ, ஆ. தாத்தா வந்து இங்க இருந்தவரு. நான் ஓகே. வந்து சிங்கப்பூர்ல பிறந்து வளர்ந்து, ஆ. ஆர்மிலாம் முடிச்சுட்டு இங்க வந்திருந்தேன். ஓ! அங்க முடிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. வந்தது ஓகே, வந்தது. ஓகே, ஸோ ஓகே, ஓகே. வந்தேன்னா எதுக்கு வந்தேன்னா, நினைச்சேன் ஏதாவது இங்க வந்து நம்ம இசைத்துறையில கலந்து ஒரு நம்ம ஒரு எப்படி சொல்றது? பங்கேற்கலாம்னு சொல்லிட்டு. ஆ, ஆ. பட் வந்ததுக்கு அப்புறம் தெரியுது அந்த அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. யாரும் சிவப்பு கம்பளம் போட்டு தரமாட்டாங்க ஆ, நமக்கு. ஆ, ஆ. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு கல்ச்சர் ஷாக் தான் நமக்கு. ஓகே, ஓகே, ஓகே. மக்கள் பழக்கமாகட்டும், பேச்சு பழக்கமா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஊடுருவி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஓகே. அதில பார்த்தீங்கன்னா, நம்ம டீ கடையில அங்கேருந்து ஆரம்பிச்சு எல்லா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து, மியூசிக் டைரக்டர்ஸ்லேருந்து வளர்ந்து வரும் என்ன கலைஞரா நம்ம கூடுற இடம் வந்து அந்த கூடாரம் தான் நமக்கு. ஓகே, ஓகே, ஓகே. ஒரு டீ கடையில தான். ஓகே. அங்கேருந்து ஆரம்பிச்சது. அங்க நெறைய கனெக்ஷன்ஸ் வந்தது. ஓகே. அதுலேருந்து நெறைய ஜிங்கிள்ஸ் அந்த ஆ, மாதிரி ஆ, ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஆ, அது ஆ. யூசுவல் எல்லா மியூசிக் டைரக்டரும் இங்க செய்ற பாதை தான். ஓகே, அதுல 2, 3 நல்ல கசப்பான அனுபவங்கள், இனிப்பான அனுபவங்கள், பயணங்கள்ல நல்ல விஷயங்களா இருந்தது. ஓகே, அங்க தான் தொடர்ந்தது எனக்கு. ஓகே. முதல் படம். அந்த ம். வாய்ப்பு. நம்ப கண்டிப்பா இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோட்டோ எடுத்துட்டு எத்தன இதுக்கு ஏறி இறங்குனீங்க அப்படின்னு கேட்கலாம். எந்த இடத்துலலாம் ரிஜெக்ஷன் ஆச்சு. கேட்டு உள்ளயே போமாட்டாங்க தெரியுங்களா? கேட்டு வெளியில வந்து அந்த இது எல்லா துறையிலயுமே இருக்கு. கேட்டு. அந்த வெளில செக்யூரிட்டி இருப்பார்ல அவரே, "சரி சரிடா குடுத்துருங்க குடு" அப்படின்னு வாங்கி வச்ச சீசன் அந்த காலங்கள் நெறைய பேர். கேட்டு. அப்ப நீங்க அந்த இத எப்படி தொடங்குனீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நான் அடிக்கடி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சொல்லிப்பேன் நான். ம், பாத்தீங்கன்னா, இசை கலைஞர்கள் அதாவது நாங்க மியூசிக் டைரக்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் சுலபம் தான் ம், நடிகர்களோட. ஏன்னா ம். வந்து ஏதாவது ஒண்ணு சரியில்லைனா இசைய மாத்திக்கலாம். நடிகர்கள் அவங்க முகத்த மாத்திக்க மாத்திக்க முடியாது. முடியாது. வேற வழி இல்ல கரெக்ட். பாருங்களேன். ஆ. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ற ஓரளவுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ம். நெறைய பயிற்சி எடுக்க வேண்டியதா ஆ, இருந்துச்சு. நம்ம ஆ. ஆயத்தப்படுத்தி குடுக்கும்போது ஏன்னா, நான் இங்க வந்த சமயத்துல பாத்தீங்கன்னா, நெறைய சவுண்டிங் வந்து எதிர்பார்த்தாங்க. ஓகே, அந்த ஓகே, ஒரு ஓகே. கட்டமைப்பை எதிர்பார்த்தாங்க. நல்ல ஓகே, சவுண்டிங் கேட்கறதுக்கு நல்லா இருக்கணும். ஓகே, இசை வந்து 2வது பட்சம். அது சொல்லக்கூடாது ஆக்சுவலா. பட் அது ஓகே, 2வது பட்சம் வச்சுக்கிட்டு, சவுண்டிங்ல வந்து ஈர்க்கணும் அவங்களுக்கு. ஓகே, ஓகே, அதுக்கான உழைப்புகள் ஜாஸ்தி தேவைப்படுது. ஏன்னா, எனக்கு வந்து ஆரம்ப காலத்திலேயே வந்து டெக்னாலஜி, அந்த தொழில்நுட்பம் பயன்படுத்துறதான அந்த அந்த முறைப்படி கத்துக்கல நான். ஓகே, ஓகே, ஸோ ஓகே, அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து, அது வந்து கொஞ்சம் சரிப்படுத்திட்டு, ஓகே, அதுக்கப்புறம் தான் வெளிய குடுக்க ஆரம்பிச்சது. அந்த ஓகே. டயத்துல சிடி. ஆ, சிடி ஆ, வந்து ஆ. ஆமா, ஆமா, நீங்க ஆமா, சொல்ற ஆமா. மாரி எடுத்து ட்ராவர்ல வச்சுப்பாங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அந்த சமயத்துல நான் சொல்லுவேன், "சார் ட்ராவர்ல வச்சீங்கன்னா, அத என்ட்டயும் குடுத்துருங்க. நான் வேற ஆள்ட்ட வேற குடுத்துக்கிறேன்னு" சொல்லுவேன். ஸோ அது நடந்திருக்கு. அந்த மாரி சமயத்துல நடந்திருக்கு. ஆனா ஓகே. கேட்க வைக்கிறதே ஒரு பெரிய ஒரு அது சவாலா இருக்கு. சேலஞ்சா பெரிய இருக்கும். ஆ. சவாலா இருக்கு. எங்கருந்து முதல் படம் அந்த வாய்ப்பு எங்கருந்து வந்தது? படம் வந்து அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்ட்ரோ ஆ. குடுத்துக்கிறேன். ஒரு ஸ்டுடியோல நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஓகே. ஸ்டுடியோ பாய் மாரி வச்சுக்கங்களேன். ம், ம், அவங்க ம். வந்து டெமோ சிஸ்டம்ஸ் நெறைய ஆ, கீபோர்ட்ஸ், ஆ, ஆ, டெமோ ஆ, சிஸ்டம்லாம் வச்சிருப்பாங்க. ஆ. அத நான் டெமோ பண்ணி காட்டணும் கஸ்டமர்ஸ்க்கு. ஓகே. அதே சமயத்துல நான் கத்துக்கலாம். நைட் நான் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒர்க்குக்கு. ஓ! ஓகே. அப்ப ஜிங்கிள்ஸ் நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஓகே. அந்த சமயத்துல வந்து ஒரு டைரக்டர் மகன் எனக்கு வந்து அறிமுகமானாரு. ம். பேர் வந்து டைரக்டர் யுரேகா ஆ, அவரு. ஆ, ஆ, அவர் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணியிருந்து சொன்னாரு. "இதாட்டம் ட்ரை பண்ணி பார்க்கிறியா இதாட்டம்? ஆ, ஒரு சிம்பிளான இண்டிபெண்டன்டான ஃபில்மு. ஒரு ஒரு பெண் சம்மந்தப்பட்டு ஆ, ஆ. முன்னிலைப்படுத்தி ஒரு புரட்சிகரமான படம்" சொன்னாரு. ஓகே. சரி நமக்கு வந்து வாய்ப்பு வந்து ஃபர்ஸ்ட் படம் ஒர்க் பண்ண போறோம். அது எப்படிதான் இருக்குமோ தெரிஞ்சு சரி களத்துல போய் இறங்கியாச்சு. ம். அங்கேயும் தான் ஒர்க் பண்ண படம். படம் ஓகே. டைட்டில் வந்து சிவப்பு எனக்கு பிடிக்கும். ஓகே, ஓகே, ஓகே. அதுல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமா. ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் படம் எவ்ளோ டஃப்பா இருந்தது? எப்போ ஏன்டா இந்த ஃபீல்டுக்கு வந்தோம் அந்த மாரிலாம் தோணுச்சா? இல்ல இல்ல ஏன்டா வந்தோம்னு தோணுச்சு அப்படி சொல்ல முடியாது. ஷார்ட் ஃபிலிம்லாம் ஒர்க் குறும்படம் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல. அது ஒரு விரிவாக்கமா பார்க்க முடிஞ்சுச்சு என்னால. ஓகே. ஏன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரிகசி தேவைப்பட்டுச்சு ஆ, ஒர்க் ஆ, பண்ணும்போது. ஆ, ஆ. நுட்பமா சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருந்தது. அவ்வளோதான். ஓகே, ஓகே, அந்த விஷயத்துல ஒரு சேலஞ்ச் தான். ஒரு ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்குற மாரி ஓகே, ஷார்ட் ஃபிலிமு. இது ஓகே. வந்து ஒரு பெரிய விரிவாக்கம் தான். ஸோ விரிவாக்கம் தான். அவ்வளோதான். ஓகே. ஒரு சில டைரக்டர்ஸோ, புரொடியூசர்ஸோ இல்ல அந்த டீம்ல இருக்கவங்களோ வந்து ரொம்ப பிரஷர் பண்ணுவாங்கன்னு நான் நெறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டுருக்கேன். என்னன்னா, "நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணு." நம்ம ஒரு மாதிரியா ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருப்போம். இந்த படத்துக்கு இது போதும்டா அப்படின்ட்டு. ஆனா அவங்க இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல என்ன ஃபீல் ஆகும்? அவங்கள எப்படி சொல்லி சமாளிப்பீங்க? இல்ல இதான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றத. கேட்டா இந்த இந்த பயணத்துல பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆ. என்னடா இப்படி ட்ரை பண்ணிட்டோமே! இது வந்து ஏத்துக்கலையே ஏன் இப்படி? அது ம், நமக்கு ம், நாமே கேள்வி கேட்டு ஒரு ம், 2 ம், நாள் தூங்காம இருப்போமா? ம், ம். அப்புறம் காலப்போக்குல போகும்போது என்ன ஆகும் டிட்டாச்மென்ட் ஜாஸ்தி வந்துரும். ஓகே. என்ன இருந்தாலும் நம்மளோட ஒரு ஒரு அவுட்புட் தானே இது. ம், ம், இது இல்லன்னா ஒண்ணொண்ணு. ம். நமக்குள்ள இருந்து நம்ம உள்ள இருந்து தான் வருது. அது பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஓகே, டிட்டாச்மென்ட் பண்றது ரொம்ப முக்கியமா ஃபீல் பண்ணேன். இப்போ ஓகே, வரைக்கும். இந்த ஓகே, இந்த ஓகே, படம் ஒர்க் பண்ற வரைக்கும் ஓகே, கரெக்ஷன்ஸ், சேஞ்சஸ், மாற்றங்கள் அது நம்ம ஒரு ப்ரீ கான்செப்ட் நோஷனோட போறது தான் பிரச்சனை. ஓகே, ஓகே, ஏன் ஓகே, எடுக்கல? ஏன் இப்படி எடுக்கலன்ட்டு. அது கிடையாது. ஓகே. நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம வந்து
இது போனா அடுத்தது நம்மகிட்ட தான் வரப்போகுது. அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா கொண்டு போயிடலாம். ஓகே. மியூசிக் முதல்ல இது மூலியமா எனக்கு உள்ள வந்தது. இல்ல இவர பார்த்து வந்தது. இவர பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல எல்லாரும் சொல்றது தான். ம். பட் நமக்கு வந்து ரொம்ப அப்ரோப்ரியேட்டா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா சார் மியூசிக்கா ஆரம்ப காலத்துலயும் கேட்டது தான். ராசாத்தி உன்னான்னு பாட்டு கேட்டது தான் ஃபர்ஸ்ட்டு நான் எனக்கு சாரோட பாடல்ல கேட்டது எனக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு தெரிஞ்சது எனக்கு அதுதான். ஓகே, ஓகே. இசை ரொம்ப பிடிக்கும். அந்த டைட் அப்ப பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சிங்கப்பூர்ல ஷோ பண்ணியிருந்தாரு. ஆ. லைவ் ஷோ பண்ணியிருந்தாரு. ஆ. அப்ப பார்க்க அந்த தருணம் கிடைச்சுச்சு எனக்கு. ஓ! ஃபர்ஸ்ட் முறை வந்து அவரு டூர் போனது வந்து சிங்கப்பூர் சிங்கப்பூர். தான். ஓகே, ஓகே, ஓகே. சாரும் கங்கைமரன் சாரும் வந்திருந்தாங்க. அவங்க ஓகே, ஓகே. டூர் போட வந்தாங்க. ஓகே. அது ஒரு அனுபவமா இருந்துச்சு எனக்கு. ஓகே, அங்கேருந்து ஓகே. ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு ஸ்பார்க் வந்தது ஒரு அந்த இடத்துல ஸ்பார்க் ஒரு இருந்து. மழை இருந்தது வச்சுக்கோமே. ஓகே. பட் ஆனா அப்ப இருந்தப்ப வந்து ட்ரம்மரா தான் இருந்தேன் நான். ஒரு ம், ட்ரம்ஸா ம், இருந்தேன். ம், ட்ரம் ம். சிவமணி சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆ, 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 அவர் ஆ. வீடியோஸ் நெறைய பார்ப்பேன் நான். ஓகே, ஓகே, ஓகே. நெறைய அங்க பார்த்தே பயிற்சி எடுத்துப்பேன். அந்த மாரி ஓகே, ஓகே, விஷயங்கள் நான். ஓகே. உலக இசை நெறைய கேட்கறது வந்து அது போக வந்து ஒரு 15 வயசு இருக்கும்போது யானி மியூசிக் கேட்டிருந்தேன். ஓகே, அவரோட கான்செர்ட் பார்த்திருந்தேன். ஓகே. அதுலேருந்தே வந்து கீபோர்டு தொட்டு பார்க்கலான்னு. ஆ, ஆ, ஆ. டிங்கு டிங்கு டிங்குன்னு அடிச்சு ம், தட்டி ம், பார்த்தோம்ல. ம், ஒரு ம், ட்ரையல் ம், பண்ணுவோம்ல. ம், ம். அந்த ஒத்த கையில வாசிக்கிறது. ஆ. அங்கேயே தான் ஆரம்பிச்சது தான் பயணம். ஓகே, அப்ப ஓகே. நமக்கே 2, 3 டியூன் போட்டுப்போம். ம். ரெக்கார்டர் இருக்கும். ரெக்கார்டர்ல டேப் பண்ணி ஆ, வச்சிருப்போம். ஆ, ஆ. சரி நம்மளும் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பேன். பட் பிரிடாமினன்ட்லி வந்து ட்ரம்மர் தான். நெறைய பேண்ட்ஸ்க்கு நிறைய ட்ரம்ஸ் வச்சுட்டு இருப்பேன். ஓகே. அதுல ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நெறைய ஜானர் ஆஃப் மியூசிக் வாசிச்சுட்டு இருந்தேன். ராக் ம், ஃபியூஷன் ம், ம், ம். எல்லாம் கர்நாடிக் அது இதுன்னு. ஸோ பின்ன இருந்து நெறைய விஷயங்கள் பார்க்கறதுனால, லயத்துலேருந்து பார்க்கறதுனால நெறைய விஷயங்கள் வந்து அங்க கத்துக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சுச்சு. ஓகே, ஓகே, அது ஓகே. ஒரே ப்ளஸ் பாயிண்ட் தான். இதோட என்னோட ஜர்னி அந்த சைடு வரும்போது எனக்கு. ஓகே. அங்க இருந்து தான் அப்படி கரெக்ட். அது தொடங்கி இப்போ வரைக்கும் எனக்கு துணையா இருக்கு. ஓகே, 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 ஓகே. நீங்க சிங்கப்பூர் அது சொன்ன உடனே எனக்கு ஒரு டவுட் வந்தது. சொல்லுங்க. அங்க இருக்க மக்கள்லாம் கண்டிப்பா வந்து இந்த ஆர்மில கொரியால நான் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கரெக்ட். மாரி ஆர்மில அங்க என்னதான் பண்ணுவீங்க போயிட்டு? அந்த ஒரு ஆர்வம் இருக்கும்ல. நீங்கலாம் போயிட்டு வந்த பிறகு சொல்லுவீங்க. நாங்கலாம் ஆர்மில முடிச்சுட்டு வந்தாச்சு. அப்படின்னா இங்க இந்தியன் ஆர்மினா எல்லாம் போவாங்க. ஒரு மாரி அது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்லாம் கரெக்ட். கேள்விப்பட்டிருக்கேன். அங்கலாம் எப்படி இருக்கும்? எதுக்காக அங்க போணும்? கரெக்ட். இப்ப சொல்ல முடியாது உங்ககிட்ட. நான் என்ன சொல்ல முடியும் உங்ககிட்ட? சொல்ல முடியாதா? நிச்சயமா சொல்ல முடியாது. சொல்லக்கூடாதா? ராணுவ ரகசியமாச்சு. அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? ஏன் இல்ல நான் இல்ல தான் பேசிக் ரகசியமா அங்க பட் கேட்டேன். பேசிக்கா சொல்ல போனா பார்த்தீங்கன்னா, ஆ. டிசிப்ளின் நெறைய கத்துக்கிட்டோம். ஓகே. அதுதான். அது எப்படி சொல்றது? நமக்கு எப்படி வந்து கட்டுப்பாடோட இருக்கிற சில விஷயங்கள். ஆ, ஆ. சில விஷயம் சொன்னா தான் செய்வாங்கல்ல. நம்ம கிடையாது. சொல்லாம சில விஷயம் புரிஞ்சு ஆ, செய்ய வேண்டிய ஆ, விஷயம் ஆ, இருக்கு. ஆ, ஆ. நம்ம கான்ஷியஸ்னஸ் இருக்கும் நெறைய. ஓகே, கான்ஷியஸ்னஸ்னா எப்படி சொல்றது? சுத்தி முத்தி என்ன நடக்குது? அவேர்னஸ். ஓகே, அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து செய்றதுக்கான பழக்கங்கள் ஜாஸ்தி உண்டு. ஓகே, ஓகே, தனியா ஓகே. நீங்களே உங்கள பார்த்துக்கிறதுக்கு. அதனால தான் எனக்கு வந்து உறுதுணையா இருந்துச்சு. இங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேச்சுலரா இருந்தேன். ஆ, வந்திருந்தப்ப தனியா ரூம் எடுத்து இருக்கும்போது, அது ஈஸியா இருந்துச்சு. ஒரு ஆர்மி மாரி தான். அந்த பழக்கங்கள் எனக்கு அங்கேயே வந்து பரிச்சயமாயிடுச்சு. ஓகே. எத்தன வருஷம் இருக்கணும்? 2 1/2 வருஷம். நான் இருந்தப்ப 2 1/2 வருஷம் இருந்தேன். 2 1/2 வருஷம். 2 1/2 வருஷம். என்ன வயசுக்கு அப்புறம்? ஆ 18லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஓகே, காலேஜ்லாம் முடிச்சுட்டு தான் போயிருந்தேன். ஓகே, ஓகே, காலேஜ் ஓகே. ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். ஓ! ஏன் தெரியுமில்ல? ஆ. நெறைய சொல்லுவீங்களே இங்க. அந்த மாரி ஆமாமாமா. 3 வருஷம் குறைச்சு 5 வருஷம் 5 1/2 வருஷம் படிச்சேன். அது வந்து நம்ப அது ரொம்ப யூசுவல் தானே. ஸ்ட்ராங்கா படிக்கிறோம். ஆமா. அவ்வளோதான். அப்படி சொல்லிக்க வேண்டியதுதான். ஆணி வேர் ஆனா போடுறோம் யானி வேர் அவ்வளோதானே. போடுறோம். ரொம்ப அவ்வளோதான். ஸ்ட்ராங்கா படிக்கிறோம். அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ஒரு 5 அது 1/2 இயர்ஸ் படிச்சீங்க. அவ்வளவுதான். அவ்வளோதானே, அவ்வளோதானே. அவ்வளவுதான். அவ்வளோதான். சரி. ஓகே. இங்க வந்து இன்னொரு 6 மாசம் இருந்தா எம்பிபிஎஸ் முடிச்சதா சொல்லுவாங்க. அவ்வளோதான் சிம்பிள். நம்ம அதை விட பெருசா படிச்சிருக்கோம்ல. முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சிருந்தேங்க. இன்ஜினியரிங் படிச்சு அதேதான். அந்த மாதிரி. அதேதான். ஓகே. பொதுவா மியூசிக்ல இப்போ வந்து எல்லாருமே எல்லா மியூசிக் ராஜா சார் போடாத மியூசிக்கே கிடையாது. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார் இருக்கட்டும், ஹாரிஸ் ஜெயராஜ் சார் இந்த மாதிரி ஸ்ரீகாந்த் தேவா சார், தேவா சார் இந்த மாதிரி எல்லாமே போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மியூசிக்கு வேற எங்க இருந்தா எடுக்குறது? எப்படி புதுசு புதுசா அதை கண்டுபிடிக்க முடியும்? அது நம்மளோட தாட் ப்ராசஸ் தானா? நம்மளோட திங்கிங் தானா? இசை எதுல இருக்குன்னு கேட்பாங்களா அந்த அந்த மாதிரி? மாதிரி நீ தட்டல்ல இருக்கா இல்ல அந்த அதுக்குள்ள இருந்து வருதாடா? இருக்கு, அந்த இருக்கு, மாதிரி இருக்கு. இருக்குங்க. இசை வந்து உலக தரப்பட்டு வேர்ல்ட் மியூசிக் சொல்றாங்க. ஆ, எல்லாருக்கும் கல்ச்சர் இருக்கு. கல்ச்சர் அதாவது மொழி சார்ந்து, ஆ. மக்கள் சார்ந்து, அவங்களோட பழக்க முறை சார்ந்து அதுலேருந்து வர இசை தான். ஓகே, அது ஓகே. எப்படி வேணுமா நீங்க எடுத்துக்கலாம் நீங்க. ம். கர்நாடிக்கா இருக்கலாம், வேர்ல்ட் மியூசிக், ஆப்பிரிக்கன் மியூசிக்கா இருக்கலாம், லாட்டின் ஓகே, அமெரிக்கன் மியூசிக்கா இருக்கலாம். ஸோ ஓகே, அந்த வகையில பார்த்தீங்கன்னா நெறைய இன்ஸ்பிரேஷன் ஆல் ஓவர் இருக்கு. ஓகே, நமக்கு பரிச்சயமான ஒரு நம்மளோட வாழ்வியல் சம்பந்த சில விஷயங்கள் வருது. அவங்க வாழ்வியல் சம்பந்த சில விஷயங்கள் இருக்கு. ஓகே, சில பேரலல்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டாலே உங்களுக்கு ஃபியூஷன் பண்ண முடியும். ஓகே, 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 புரிஞ்சுக்க உங்களுக்கு. இப்ப ஓகே. மண் சார்ந்து மண்ணுக்காக சில பேர் வந்து போராடுறாங்க, ஆ, இருப்பாங்க. ஆ, ஆ, அப்போ வந்து அதே மாதிரி நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் மண்ணுக்காக போராடுறாங்க. ஓகே, அப்ப ஓகே. பேரலல்ஸ் நீங்க புடிச்சிட்டீங்கன்னா, ஆ, உங்களுக்கு அங்கங்க உங்களுக்கு ஸ்பாட் பண்ண தெரியும். ஓகே, ஓகே, அந்த ஓகே, மாதிரி விஷயத்துல நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் எங்கேயும் கிடைக்கும் நமக்கு. ஓகே. அதான். இப்போ வர யங்ஸ்டர்ஸ் நான் மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்ட்டு எதுவுமே இல்லாம அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயுமே கத்துக்கல. பேசிக்கா அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பேசிக்கா மார்க்கெட்டிங் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே. இசையை சொல்ல பாருங்களேன். நமக்கு மேஜரா வந்து ஒரு மியூசியன்ஸா இருக்கும்போது பெரிய ஒரு எப்படி சொல்றது தடைக்கல்லா இருக்கிறது வந்து மார்க்கெட்டிங்.
ஒரு ஓகே. விஷயத்த நீங்க உருவாக்கிடலாம். ஆ. அது போய் கொண்டு சேர்க்கறது கூவி ஆ, கூவி வைக்கணும்ல. அந்த கூவி வைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் நீங்க ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டீங்கன்னா, ஆ. அதுக்கப்புறம் நீங்க ஹோம் ஒர்க் பண்ணிக்கணும். அது ரொம்ப டிசிப்ளின் தேவைப்படுது. ஓகே. அத கூட வளர்த்துக்கலாம் வச்சுக்கோமே. ம். மார்க்கெட்டிங் அத நீங்க புரிந்து நீங்க செயல்பாடு பண்றதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். ஓகே. ஏன்னா நீங்க வந்து கலை ரீதியா யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நான் இப்படி போட்டேன், அப்படி மியூசிக் போட்டேன், அப்படி போட்டேன். இந்த மாரி ட்ரை பண்ணேன். அது கிடையாது. எங்க போய் சேருது, யார்ட்ட சேரணும்னு முக்கியமா இருக்கு. ஓகே. அது புரிஞ்சுக்க கொஞ்சம் அவகாசம் எனக்கு எடுத்துச்சு. அத ஓகே. மட்டும் மேபி நான் வந்து அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஓகே. எனக்கு வந்து பயணத்துல பாதையில வந்த ஒரு சமாச்சாரம்னு சொல்லிக்கிட்டு ஓகே. ஓகே. இங்க ஓகே. சொல்ல விரும்புறேன். ஓகே. ஓகே. ஸோ மியூசிக் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது, ஆ நெறைய பேர் நீங்க இப்ப சொன்னீங்க, ட்ரம்ஸ் இதுதான் ஆமா. நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து ஒரு ஒரு விஷயமா யார்ட்டயா போய் கத்துக்கிட்டீங்களா? இல்ல தானா நீங்க சொன்ன மாரி நான் பார்த்தா அத அப்படியே செய்வேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி பார்த்து கத்துக்கிட்டீங்களா? எல்லாமே பார்த்து கத்துக்கிட்டு தாங்க. உண்மைய ஓகே. சொல்லப்போனா அதாங்க. ஆ, ஆ, நான் வந்து ஸ்கூல் பேண்ட்லயே இருந்திருக்கேன். நோட்ஸ் ஆ, வந்து படிக்க மாட்டேன் நான். ஆ, அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிடில போடுவாங்க. ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பீஸ் ஆ, ஓடும்போது, ஓகே, ஓகே. அத கேட்டு மனப்பாடம் பண்றது. ஒரு 3, 4 முறை கேட்டா மனப்பாடம் பண்ணிருவேன். ஓ, 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 ஓ. அதான் அடிக்கடி சொல்ற மாரி வெட்டக்குற தொட்டக்குற நேச்சுரலா ஒரு விஷயம் வந்தா நானும் ஜாஸ்தி கேள்வி கேட்கறது இல்ல. ஓகே, இப்ப ஓகே. இசை ரீதியா கூட இப்ப வரைக்கும் அன்டில் த மொமெண்ட் இப்ப வரைக்கும் கூட நோட்ஸ் படிக்க முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. ஆ, ஆ, பட் ஆ. இசைய வந்து உருவாக்க தெரியும். ஓகே. அது எப்படி சொல்றது? அது வந்து இந்த டெஃபினிஷன்ல இந்த ரிக்வயர்மென்ட்க்கு என்ன செய்யணுமோ அத அத செய்ய செய்ய முடியும். தெரியும். ஓ! கரெக்ட். அந்த உணர்வோட செய்ய முடியும். அது உணர்வா நான் பார்க்குறேன். ஓகே, ஓகே, ஒரு ஓகே. எழுத்து வடிவமா, ஒரு நோட்ஸ் வடிவமா அப்படி பார்க்காம, கலர், உணர்வு இதுவா தான் பார்க்குறேன். ஓகே, ஓகே. இப்ப நான் அஞ்சாமையா இருக்கட்டும், இந்த இந்த படங்கள்லாம் பார்க்கும்போதும், அஞ்சாமையில எனக்கு செகண்ட் ஹாஃப்ல கதைய விட, அந்த சீன்ஸ்ல அந்த மியூசிக், அந்த டிராமால வந்த மியூசிக் தான் வந்து உண்மையாலே படத்த தூக்கி வச்சுது அப்படின்னு சொல்லலாம். நன்றிங்க, நன்றி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மியூசிக் செகண்டரியா தான் தெரிஞ்சது. அந்த கதை, அவங்களோட ம். எமோஷன், அவங்களோட டிராவல் பண்ண முடிஞ்சது. ம். எப்படின்னா, அந்த ஃபேமிலியோட நம்பளும். அந்த கிராமத்துல நம்ம ஒருத்தரா இருந்தா எப்படி இருக்கும்? ம். "ஏய் அந்த பையன் எப்படியாவது எம்பிபிஎஸ் ஆயிடணும்டா, நம்ம புள்ளடா அது" அப்படின்ற ஒரு தோணல் அந்த இருந்தது. அதுல வந்து பெருசா என்னால மியூசிக்க கவனிக்க முடியல சரி, அந்த இடத்துல. சரி. பட் ஆனா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து மியூசிக் தான் ப்ளே பண்ணுச்சோ அப்படின்னு எனக்கு ஓகே, தோணுச்சு. ஏன்னா ஓகே. அந்த கோட் சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த கட் சீன்ஸ் எல்லாமே மியூசிக் தான் ப்ளே பண்ணுச்சு. ஆ. அது எவ்ளோ நீங்க போட்ட உடனே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? இல்ல அத ஏதாவது மாத்துனீங்களா? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நெறைய மாற்றங்கள் கிடையாது. இந்த ஆ 2, 3 சிங்க் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் முன்ன பின்ன மாறும் தவிர்த்து, ஓகே. கோர்வையா ஒண்ணுமே மாற்றங்கள் மாற்றம் கிடையாது. இல்ல. நீங்க ஓகே. சொல்ற மாரி பார்த்தீங்கன்னா, 2வது பாதி தான் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். ஆ. ஏன்னா டயலாக்ஸ் நெறைய இருக்கு. ஆ, 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 இப்ப ஆ, ஆ. டயலாக்ஸ் இருக்கும்போது நம்ம கச்ச கச்சன்னு போட்டுட்டு போட இருக்க முடியாது. முடியாது. அது இரிட்டேஷன் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும், ஆயிடும். ஆ, டிஸ்டர்பன்ஸ். அதே சமயத்துல எம்ப்டியா விட்டாக்கா, ஆ, கோர்ட் ரூம்ல இருக்கிற மாரி நீங்க அங்க டாக்குமெண்ட்ரி மாரி ஆயிடும். ஆ, டாக்குமெண்ட்ரி சொல்ல நீங்க உட்கார்ந்திருக்கிற மாரி ஆயிடும். ஆயிடும். அது ஆ, உங்களுக்கு வந்து ஒரு மாரி லேக் அடிக்கும் உங்களுக்கு. ஓகே. அப்ப அவங்க சொல்றதுக்கு நீங்க கொஞ்சம் சப்போர்ட்டிங் குடுக்கணும். ஆமா, ஆ, நீ ஆ, சொல்றது ஆ, கரெக்ட். ஆ, நீ ஆ. சொல்றது கரெக்ட். சோ அந்த ஒரு கான்செப்ட்ல தான் போறது இது. ஓகே, ஓகே, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. என்ன வரப்போது, என்ன ம். நடந்துகிட்டு இருக்கு. என்ன ஓகே, நடந்துச்சு. அது கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம கொஞ்சம் கோக்ஸிங் குடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஓகே, அந்த ஓகே, ஒரு விஷயம். அதுதான் கொஞ்சம் தள்ளிட்டு கொண்டு போகும். அடுத்தடுத்த சீனுக்கு நகர்வுக்கு. ஓகே. பொதுவான கொஸ்டின் தான். இது எல்லாரும் பொதுவா எல்லா இன்டர்வியூலயும் கேட்கிற ஒரு கொஸ்டின் தான். இருந்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணி இந்த கொஸ்டின கேட்டுக்கோங்க. சரி ஓகேவா? சொல்லுங்க. இந்த இன் ஃபியூச்சர்ல நான் இவங்களுக்கெல்லாம் மியூசிக் போடணும் அப்படின்ற ஒரு ஓகே. ஆசை இருக்கும். இந்த டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இல்ல அங்கருந்து கிளம்பி வரும்போது, இவரோட நான் ஒர்க் பண்ணிடுவேன்டா. நான் பெரிய மியூசிக் டைரக்டர் அப்படின்ற மாதிரி வந்தீங்களா? என்னங்க நீந்தவே தெரியாது. அதுக்குள்ள குதிச்சுட்டேன் உள்ளுக்கு. ஆ, அப்ப வந்து சர்வைவ் பண்றதே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எனக்கு. ஓகே, ஓகே, அதுக்கப்புறம் 2வது பட்சம் அதெல்லாம். ஓகே, சரி அப்படி பார்க்கிறத விட, இந்த டைரக்டர்ஸோட இந்த ஜானர்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஓகே. வில்லேஜ் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து இப்ப இந்த ஆ, ஆ, படத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆ. அதுலேருந்து சைஃபை வரைக்கும் போகணும்னு, அந்த ஓ! ஸ்பெக்ட்ரம் போகணும்னு ம், ம், ஆசை ம், இருக்கு. ம். என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும். ஓகே. சமபந்தி தான். ஓகே, 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 ஓகே. எல்லாத்துக்கும். ஸ்பெசிஃபிக்கா இந்த டைரக்டர். அ இவரோட வொர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ண இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. இப்ப ஆ, சமீப காலத்துல நெறைய டைரக்டர்ஸோட சீனியர்ஸ் இருக்காங்க. ம், எல்லாரும் ஒர்க் பண்ண ஆசை தான். ம். ஆசை ஆசை தானே. ஆ, உழைப்பு கொண்டு போணும். ஆ, கொண்டு ஆ. போய் சேர்க்கணும். அதுதான் நமக்கு. ஓகே. ஹீரோஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இவருக்கு மியூசிக் பண்ணிட்டா போதும்டா, நான் செம்ம ஹாப்பி ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி. இல்ல கொஞ்சம் லேஸ்ல ஹேப்பி ஆக மாட்டேன். அததான் ஆ, ஒண்ணு வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, அதனால ஓகே. எல்லாரும் கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்றது இது இன்னார் சொல்லிட்டு நல்ல கதை களத்தோட அந்த ஒர்க் பண்ணும்போது, அது பூஸ்ட் ஆகி எல்லாமே செட்டா வந்துச்சுன்னா, ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸா நான் இருக்கும். நினைச்சேன் நீங்க யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா, நீங்க அவரோட ரசிகர்ன்னு சொல்லி கோத்து விட்டுறலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தேன். அது கூட தெரியாம இருப்பானா நீங்க கேட்கும்போது? ஆ, கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி இங்க வந்து மொக்கையா போச்சோ! இல்ல நான் அப்படிதான் ஒரு சில டக்குன்னு ஃபர்ஸ்ட் நேம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஓகே, அவங்க ஓகே. தான் வந்து அத இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க அவங்களோட. அந்த ஃபர்ஸ்ட் நேம கெட்டியா புடிச்சுக்கலாம் நம்ம. புடிச்சுட்டேன். அப்படி போறீங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுமே, தெரியுமே. தெரியுமா? இல்ல நான் நினைச்சேன் இப்ப நீங்க இப்பதான் பீக்ல வந்துட்டு இருக்க சீசன் இந்த டைம்லன்னு பார்த்து விஜய் சார் வந்து நான் இனிமேல் நடிக்க போறதில்ல, அரசியலுக்கு ம். வரப்போறேன் அப்படின்னு சொல்லி, அது உங்கள எவ்வளோ அளவுக்கு வருத்தத்துக்கு உண்டாயிருக்கும் அப்படின்னு கேட்கலான்றது தான் அடுத்த கொஸ்டினா அப்படி இருந்தது. போறீங்களா? ம். சரி, சரி. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வருத்தத்த குடுக்குது? இல்ல வருத்தம் சொல்றத விட, இவ்ளோ பெரிய ஸ்டார்ல, ஆர்டிஸ்ட்ல அவரு. ஆ. அ அது நம்ம ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ம். மேபி வந்துருவாரு நிச்சயமா. அது ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே. சினிமாக்கு திரும்ப வருவாரு. நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை ஓகே, இருக்கு. ஓகே, சினிமா ஓகே. இழுத்துரும்ல எல்லாரையும்.
அது உண்மை. மக்கள் இருக்காங்க, மக்கள் பாக்குறதுக்கான ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது ஓகே நிச்சயமா அது ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் தானே. ஓகே நிச்சயம் வர ஓகே வாய்ப்பு இருக்கு நம்புறோம். அந்த நம்பிக்கையோட தான் எல்லாமே இருக்கும். ஓகே 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 அஜித் சார், ஏன்னா விஜய் சார் பத்தி பேசும்போது அஜித் சார் பத்தி சரி, பேசி ஆகணும். சரி. அஜித் சார் அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒரு மாஸ், ம். அவரோட அந்த நட உடை எல்லாமே அந்த ஒரு மாச காட்டுது. அவர் பண்ண படங்கள்லயே இந்த படம் நான் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும், எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னா எந்த படம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க திங்க் பண்றீங்க? அவரோட படங்கள்ல சரி, திரும்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒருவேளை அந்த படத்தோட பார்ட் 2 எடுக்கிறாங்க, சரி. சம்திங் அந்த மாதிரினா எந்த படம்? கற்பனை நல்லா இருக்கு இது கற்பனை இல்ல, இப்ப பாருங்க நீங்க பேசுங்க, இது ரியல் லைஃப்ல திடீர்னு ஒரு நாள் இது நடந்துரும். பேர் தான் மேனிஃபெஸ்டிங். ஆமா கண்டிப்பா, நம்ம பேசுறது வந்து நம்ம நினைக்கிறது தானே நடக்குது, அதை நான் ரொம்ப நம்புவேன். ஓகே. அதனால ஒருவேளை அப்படி எனக்கு நடந்துச்சு வந்து சாரோட படத்துல வந்து என்ன இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்ன இருந்தா. ஏன்னா அந்த டைனாமிக்ஸே வந்து லோ டு ஹைல இருந்து எல்லாமே இருக்கும். ஆ, ஆ, இமோஷன், ஆ. சென்டிமெண்ட்ல இருந்து ஆக்ஷன்ல இருந்து ஓகே அவராவே காட்டுறதுக்கான ஒரு பரிச்சயமா அது வந்து உள் வாங்கி அது பண்ணிருந்தாரு. ஓகே அது ரொம்ப எனக்கு அந்த படம் பிடிக்கும். அந்த படம் ஓகே பிடிக்கும். ஓகே விதாத் சரோட படம் பண்ணிருக்கீங்க. அவரு பாத்தீங்களா, அவரு அதுக்கப்புறம் உங்களுக்கு மியூசிக் பத்தி ஏதாவது சொன்னாரா? ம் பேசினாரு அவர் ஆக்சுவலா. ம் நான் ம் அவரோட பெரிய ஃபேன். அது ஆக்சுவலா பிரஸ் மீட்ல நான் மேடையில சொன்னது. ஆ ஆ ஆ அவர் குற்றமை தண்டனைலாம், மைனாலா ஆ இந்த படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட ஆக்டிங்கோட அந்த அந்த கோணங்கள், அவர் அதுக்கான ப்ரிப்பேர் பண்ற விஷயம், அவரோட அவுட்புட் வரதா இருக்கட்டும். ஆ ரொம்ப ஆ பிடிக்கும். அவர்ட்ட சொன்னேன். ஆ படத்த பார்த்தாரு. நம்மளோட டீம் டெக்னிக்கல் ஓகே ரிவ்யூலாம் ஓகே பார்த்தாரு. ஓகே பார்த்துட்டு ஓகே ரொம்ப கை குடுத்து ரொம்ப ஆ ஆ ஆ ஆ சிலாகிச்சு பேசினாரு. நல்ல ஓகே ஒரு ஓகே அனுபவம் இருந்துச்சு. ரொம்ப அவரோட ஒர்க் பிடிச்சிருக்கு. பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். டெஃபினட்டா. ஏன்னா அவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த மாரி இருந்தது. ஓகே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோம் நம்புறேன்னா, பட் ஆ அதுக்கான முயற்சி எடுத்து தான் பண்ணிருந்தது ஒர்க் அது. ஓகே இன் ஃபியூச்சர் என்ன படங்கள் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப கரண்ட்டா இதுக்கப்புறம் இன்னும் 2 படங்கள் இருக்கு. ஓகே ஆஃபிஷியலா வந்து டெஃபினட்டா ஓகே நியூஸ் ஓகே வரும் உங்களுக்கு. ஓகே நல்ல டைரக்டர்ஸோட நல்ல கண்டென்ட்டோட பண்ணிட்டு ப்ராஜெக்ட் தான். இருக்கீங்க. வெரைட்டியான ஜானர் தான். ஓகே 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 அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் அப்படியே நிச்சயமா. ஃபிங்கர் கிராஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்க நிச்சயமா, அப்படின்னு நிச்சயமா. சொல்லிட்டீங்க. நிச்சயமா, அடுத்த நிச்சயமா, நிச்சயமா. ஓகே ஃபியூச்சர் இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ்ல இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அடுத்து நடிப்பாங்க. ஓகே. ஓகே. உங்களுக்கு அதுக்கான 10 பொருத்தங்களும் இருக்கு, 10 by 10 நீங்க சொல்றீங்களா? சரி, இருக்கு. சரி. ஓகே, ஓகேங்களா? ஓகே. அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? இல்லங்க, நான் அடிக்கடி சொல்ற மாரி அது ஒரு பெரிய நடிப்பு பெரிய கலைங்க அது. ஆ ரொம்ப ஈஸியா அசால்ட்டா சொல்லிட முடியாது. ஆ இத வந்து நடிக்க போறேன்ட்டு. ஆ ஏதோ டீ கடைக்கு போயிட்டு வர சொல்ற மாரி ம் முடியாது. அது ம் வேற ம் டோட்டல் வேற மாரி தவம் எடுத்து பண்ண வேண்டிய விஷயம். ஓகே இதுக்கே தவம் எடுத்து இப்ப தாங்க உட்கார்ந்துருக்கேன் நான். மொத இந்த பந்தியில சாப்பிடுறேன். ஓகே ஏன் ஒரு இடம் கிடைச்சிச்சுன்னா போதுங்க, பந்தியில இடம் கிடைச்சிச்சு, கடைசி பந்தி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கலாமே, யாரும் கேட்க அப்படி அப்படி மாட்டாங்கல்ல. போறீங்களா? அப்படியே உட்கார்ந்து இருக்கலாம். நம்ம ஒரு ஊமை சொல்லி நீங்க அப்படி போயிட்டு இருக்கீங்க நீங்க. அப்படியே அப்படியே சரி, சரி. சாப்பிட்டுட்டே ஓகே. இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது இலையில ஸ்வீட்டா இருந்தா, இன்னும் நான் முடிக்கல ஸ்வீட்டை வை திரும்ப, யாரும் எழுந்துக்கோன்னு சொல்ல மாட்டாங்க கரெக்ட், நம்மள. கரெக்ட். இந்த ஒரு துறையில பாத்தீங்கன்னா, இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் முழுமையா ஈடுபாடு செய்யணும், முனைப்போட செய்யணும்னு இன்னும் ஒரு விருப்பம் இருக்கு. ஓகே அந்த ஃபுல் எக்ஸ்ப்ளோரேஷன் போணும். அதுக்கான ஆயத்தப்படுத்திருக்கேன் நான். ஓகே அதுல தான் ஆயத்தப்படுத்திருக்கேன். ஓகே இல்ல திடீர்னு யாரோ ஒரு நீங்க பண்ற ஒரு டைரக்டரே வந்து அடுத்து நான் ஒரு படம் பண்றேன், எனக்கு அப்படியே இந்த கேரக்டருக்கு நான் வச்சிருக்கேன்ப்பா மைண்ட் நமக்கு செட்ல, நமக்கு இந்த நீனே நமக்கு பண்ணிருப்பா. இந்த கேமராக்கே கூச்சம் ஜாஸ்தி. நீங்க வேற நடிப்புங்கிறீங்க. அதெல்லாம் வர வாய்ப்பே இல்ல. ஆனா நீங்க கூச்சம்னு சொல்றவங்க தான் முதல்ல கேமரா முன்னாடி நின்னு நடிச்சிடுவீங்க அப்படின்னு நான் அப்படியா? நினைக்கிறேன். சரி, சரி. அது உங்க விருப்பம் போல இருக்கு. ஆ அப்படி விட்டுறலாம். இல்ல இல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கா? ஒருவேளை இல்லங்க, யாராவது இது இப்போதைக்கு வரைக்கும் இல்லங்க. இல்ல கேட்டிருக்காங்களா? இப்போதைக்கு இல்லங்க. ஆரம்ப காலத்துல கேட்டாங்க. பட் எனக்கு அந்த அந்த நோக்கத்துல போணும்னு இப்போதைக்கு இல்லங்க. ஓகே சுத்தமாவே ஓகே இல்லங்க. ஓகே அதுவும் ஒரு ஃபேம் தானே. ஆக்சுவலா வந்து இப்ப முன்னாடிலாம் எப்படின்னா டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் சார், அப்புறம் பாக்கியராஜ் சார், இந்த மாதிரி சில பேர் மட்டும்தான் வெளியில தெரிவாங்க ம், டைரக்டர் ம், அப்படின்னு சொன்னா. மீதி பேர்லாம் சொன்னீங்கன்னா தெரியவே தெரிய ம். மாட்டாங்க. ஏன்னா இவங்கலாம் அவங்க படத்துல நடிப்பாங்க, இல்ல படத்துல கடைசியா ஒரு சீன்லயாவது வந்துருவாங்க, அதனால தான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி மியூசிக்கோ சினிமோட்டோகிராஃபரோ இல்ல எடிட்டரோ இது வரைக்கும் யாருமே பெருசா வெளியில கரெக்ட், தெரிஞ்சது இல்ல. கரெக்ட். என்னைக்கு அவங்க ஸ்கிரீனுக்கு முன்னாடி வந்தாங்களோ அப்பதான் தெரிய ஆரம்பிச்சாங்க. அதுதான் ஒரு ஃபேமா எல்லாருமே கருதுறாங்க. அதனால தான் அந்த கொஸ்டின் அப்படியா? உங்ககிட்ட அப்படி கேட்டேன். ஃபீல் பண்றீங்களா? அப்படி ஃபீல் பண்றேன். சோ அப்படி வந்துட்டா, அவருப்பா அவரு செமையா மியூசிக் கூட இப்ப விஜய் ஆண்டனி சார் ஆ, வச்சுக்கோங்களேன். ஆ, ஆ, ஆ. அவரோட மியூசிக் சாங்லாம் அவ்ளோ சூப்பர். ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நான் ஆமா. சொல்றேன். பட் கரெக்ட். ஆனா அவர் எங்க அந்த பீக் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் நடிச்ச பிறகு, ஏய் இந்த பாட்டுலாம் விஜய் ஆண்டனி தான்ப்பா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிச்சயமா, அந்த நிச்சயமா, மாதிரி நிச்சயமா. ஒன்ஸ் ஃபேம் ஆன பிறகு தான் இவங்கலாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓ! தம்பி ராமையா சார் நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து நியரிங் ஒரு 20 இயர்ஸாவே அவர் நடிச்சிட்டு இருக்காரு எனக்கு ஆஹா. தெரிஞ்சு. ஆனா இப்ப இந்த வீரம், விஸ்வாசம் சம்திங் அந்த படம் வந்த பிறகு தான் அவரு பயங்கர ஹைப் ஆனார். கரெக்ட். எங்கேயோ ஒரு இடத்துல பாரேன் இந்த படத்துலலாம் இவர் நடிச்சிருக்காரு. அந்த ஒரு ஃபேம்க்காக நடிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அப்படி அதுக்காக. அதுக்காக சொல்றீங்களா? ம். இல்லங்க, இப்போதைக்கு இசை பேசட்டுங்க. இசை மொத இசை பேசுறோம். பேசட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். கஷ்டப்பட்டு 5 நிமிஷம் பேசுனேங்க. 5 நிமிஷம் நானும் நானும் விடாம நானும் நானும் பொறுமையா கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இல்ல விடாம 5 நிமிஷம் நானும் எங்கெங்கேயோ போய் இப்படி இப்படியோ வந்தா கடைசியில இல்லங்க இத பண்ணி முடிச்சிடறேன். அப்புறம் இசை நான் இசை எப்படி பேசட்டுங்க இப்போதைக்கு. இசை ஆமாங்க. பேசட்டும். அதுக்கப்புறம் நீங்க பேசுறீங்களா? இல்லங்க, இசை இசை பேசட்டும். பேசட்டும். ஓகே. நெறைய படங்கள் பிரம்மாண்டமா இன்னும் நெறைய பண்ணணும். கண்டிப்பா. பெரிய லெவல்ல நீங்க ஹிட் ஆயிட்டு, நாங்க அப்படியே சந்தோஷமா, ஏய் நம்ம தலைவன் நான் பாரேன் பண்ணிட்டு இருக்காப்ல.
சீக்கிரமா ஒரு படமும் பண்ணுவீங்க. அதையும் சரி. நாங்க பார்த்து நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல நீங்க பண்ணுவீங்கன்ட்டு அப்படின்னு நான் சொல்றேன். விடாம அடம் பிடிக்கிறீங்க நீங்க. இல்ல ஒரு இல்ல எனக்கு என்னவோ அது தோணுது உங்களை பார்த்த உடனே நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சரி. அதுவும் ஏதோ ஒரு மைண்ட்ல தோணுச்சுன்னு சரி, வச்சுக்கோங்களேன். சரி. அப்படி தோணுது. பட் பண்ண பிறகு பேசிப்போம். ஓகேவா? சரிங்க. அன்னைக்கு இதே இடத்துல திரும்ப வந்து உட்காருவீங்களே, நிச்சயமா, அப்ப நிச்சயமா. பேசிப்போம். சரிங்க. அன்னைக்கு இவ்வளவு ஆணித்தனமா சொன்னீங்க. ஏன் படம் பண்ணீங்க? அப்படின்னு அன்னைக்கு ஒரு சரி, கிளிப் கொஸ்டின் வச்சுங்க. ரெடி பண்ணி வச்சுங்க. சேவ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கங்க. அத சரி, மட்டும் ஓகே. எடிட் பண்ணி வச்சுக்கப்பா எடிட்டர் அப்படின்னா, அதனால அத மட்டும் ரொம்ப சந்தோஷம். நெறைய படங்கள் இன்னும் நெறைய உச்சத்த நீங்க தொடுறதுக்கு நாங்கலாம் வெயிட் பண்றோம். ஓகேங்களா? சரிங்க. ஓகே சார். ரொம்ப நன்றி. நன்றிங்க.